இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தான். நம்ம எஸ்பிஓவில் டெமோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடியோனா டாஸ்க், அந்த டாஸ்க்கை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தடில் நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நிறைய விஷயங்கள், நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியாக ஒரு டாஸ்க்கை செஞ்சு முடிக்கிறது எப்படி அப்படின்ட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள். அதுக்கு முன்னாடி உங்களுடைய க்ரோம் ஹிஸ்ட்ரியெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த டாஸ்க் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எஸ்பிஓவில் லாகின் பேட்ச், அதாவது எஸ்பிஓ போர்ட்டல், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். மேலே லாகின் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்டாஃப் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி லாகின் ஆகி உள்ளே போயிட்டுருக்கும்போது அதில் தேர்ட் ஆப்ஷன் டுடே டாஸ்க், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்படித்தான் நம்ம டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒவ்வொரு மெத்தட் கொடுத்துருப்போம். மெத்தட்னா ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. கூகுள் க்ரோம் அல்லது எனி ப்ரௌசர். செகண்ட் ஆப்ஷன் சர்ச் amazon.in. அப்புறம் ஓப்பன் அமேசான் அஃபீஷியல் வெப்சைட். நல்லா தெரிஞ்சுங்க, ஆப் கிடையாதுங்க, வெப்சைட். செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட், எந்த ஒரு ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதோட காப்பி ப்ராடக்ட், அந்த URL, அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட டெமோ வீடியோ உள்ளே இருக்கும், அதை நீங்கள் பார்த்துட்டு கூட பண்ணலாம். ஆறாவதா சப்மிட் ஆப்ஷன், ஏழாவதா நம்முடைய அமௌண்ட்டு. இப்படி தான் ஷோ ஆகும். இப்போ மேலே வந்து நீங்கள் டேரெக்டாக கூட வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்துட்டு க்ரோம், அதை கூட டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணால் பழையபடி நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருந்தோமோ அதுக்குள்ளே தான் போகும். டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா டாப்பில், அந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்முடைய வந்து க்ரோம் பேஜ் தான் ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க அமேசான் அப்படின்ட்டு. amazon.in ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூடாதீங்க. amazon.in நிறைய வரும். அதில் நீங்கள் டைப் பண்ணது கரெக்டாக இருக்கணும். இந்த பார்த்தீங்களா amazon.in, அதை கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா amazon.in, இதுதான் வெப்சைட். இந்த மாதிரி ஷோ ஆகும். நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அந்த ப்ராடக்டை டைப் பண்ணால் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5G மொபைல்னு டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். நம்ம 5G மொபைல்னு கேட்டோம் இல்லையா, அதோட நிறைய பிராண்டு நிறைய இருக்கும். இது நம்ம வாங்க போகிறது கிடையாது, ஒன்லி டாஸ்க் பண்ணுறோம். நம்மளுக்கு இப்போ நான் ஒரு ரெட்மி ஃபோனோட 5G அந்த ஒரு ஃபோன் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஃபுல்லாக சும்மா செக் பண்ணுறதா செக் பண்ணிக்கலாம், அதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் இருக்கும். டாப் எண்டில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட URL ஷோ ஆகும்.
அழுத்தி பிடிச்சிக்குங்க. அழுத்தி பிடிச்சா காப்பின்னு வரும். அந்த யூஆரில் அழுத்தி பிடிச்சா காப்பி, கட், பேஸ்ட் அந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சூஸ் பண்ண ப்ராடக்ட்லேயே வந்து ரைட் சைடு கார்னரில் ஷேர்ன்ற பட்டன் இருக்கும். ஷேர் பட்டன், அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயுமே ஷோ ஆகும் காப்பி டு கிளிப்போர்டு அப்படின்னு. இந்த நம்ம காப்பி பண்ண லிங்க் ஷோ ஆகுதா? அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த பார்த்திங்கன்னா அந்த ஷேர்ன்ற பட்டன் இருக்கும், ஷேர்லேயே இருக்கும். இதை பண்ணிவிட்டு இதுலேயே ரைட் சைடு கார்னரில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஒர்க் பண்ண பேஜஸ் வரும். அதில் எஸ்பிஓ லாகின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சூஸ் பண்ணிக்கிங்க. இப்படி தான் நம்மளுடைய ஸ்டாஃப் ஐடி இது போட்டிருப்பாங்க. இதில் வந்து இந்த டைட்டில் அமேசான் கொடுத்துக்குங்க, அமேசிங்னு வரும், பார்த்துக்குங்க. சூஸ் வெப்சைட், சூஸ் டைப்ஸ் வந்து வெப்சைட். இப்போ யூஆர்எல்லில் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணால் என்னுடைய யூடியூப் சேனலோட யூஆர்எல் வருது. இது தப்பு. இது தப்பாக பேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம அழுத்தி காப்பி பண்ணியிருக்கோம், இருந்தாலும் கூட மாற்றி யூஆர்எல் வருது. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுறோம், அந்த யூஆர்எல் அந்த கீழே டேஷ்போர்டில் ஷோ ஆச்சு இல்லையா, டேஷ்போர்ட்னா சொல்கிறேன் எதுன்ட்டு, நம்ம மறுபடியும் இந்த ப்ராடக்ட்குள்ளேயே போகிறோம் இல்லையா, போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் அதை காப்பி பண்ணுறேன். இது இன்னொரு மெத்தட். இது ஒரு சில பேர்த்துக்கு டக்குன்னு அழுத்தி பிடிச்சா காப்பி ஆகிடும். அப்படி காப்பி ஆகலை அப்படின்னா நம்ம என்ன ப்ராடக்டை செலக்ட் பண்ணமோ அதோட நேம் ஷோ ஆகிற மாதிரி ஒரு wwwன்ட்டு அந்த ஒரு இது காமிக்கும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள். இப்போ காப்பி பண்ணியாச்சு. பழையபடி நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே போகிறோம், லாகின் பேஜுக்குள்ளே போகிறோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஆரில் சப்மிட் பண்ணிடுறேன், யூஆரில் டைப் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா, அந்த யூஆர்எல் பாக்ஸை கிளிக் பண்ணோன்னே கீழே http/www போட்டுருக்கா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதுதான் கரெக்டான யூஆர்எல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைட்டில் கொடுக்குறேன். டைட்டிலில் அமேசான், அதாவது இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க டாஸ்க்கு அந்த அமேசான் வெப்சைட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப அந்த அமேசானை கிளிக் பண்ணிக்கிறோம். சூஸ் டைப்ஸ்ன்றது அதில் வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்குறோம். அவ்வளோதான், டாஸ்க்கு கம்ப்ளீட். ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சுது. அதாவது இதில் வந்து நம்ம 2 விதமாக சொல்லியிருக்கோம். ஒன்று காப்பி பண்ணி அப்படியே யூஆரில் பேஸ்ட் பண்ணலாம், அல்லது ஃபஸ்ட்டு வந்து யூஆரில் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைட்டில் சூஸ் டைப்ஸ் கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டால் லாக் அவுட் கொடுத்துருங்க, மறுபடியும் லாகின் பண்ணுங்கள். லாகின் பேஜில் போயிட்டு டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். டேஷ்போர்டை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் மேலே எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இன்றைக்கி உங்களோட ஒர்க்கிங் வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டு ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள். இவ்வளோதான் டாஸ்க்கு. ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சது. நீங்கள் பாருங்களேன், மேலே நம்ம அந்த இன்வாய்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் மேலே ஸ்க்ரோல் பண்ணுமா டுடே வாலெட், டுடே டாஸ்கில் டாஸ்க் வாலெட்டில் 5 ரூபா ஆட் ஆகிருக்குது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.